3 பொது பல்கலைக்கழகங்களில் இன்டர்நெட் சேவையை மேம்படுத்துவதற்கு மலேசிய தொலைத்தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC 13.7 மில்லியன் ரிங்கிட்டை செலவழித்திருக்கிறது. வைஃபை தொடர்புகளை மேம்படுத்தவும் இந்த தொகை செலவிடப்பட்டிருக்கிறது. மலாயா பல்கலைக்கழகம், மலேசிய இஸ்லாமிய அறிவியல் பல்கலைக்கழகம், பெர்லிஸ் மலேசிய பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் வைஃபை கருவிகள் அனைத்தையும் பொருத்தும் பணி தொடங்கும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் நேற்று தெரிவித்தார். சில பல்கலைக்கழகங்களில் இந்த இன்டர்நெட் பிரச்சினை உள்ளது. சில இடங்களில் வைஃபை தொடர்பு கிடைப்பதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆகவே விரைவில் குறைந்தது 3 பொது பல்கலைக்கழகங்களில் இந்த வைஃபை தொடர்பு ஏற்படுத்தப்படும். அதன்பின் மற்ற பொது பல்கலைக்கழகங்களுக்கும் இந்த வசதி விரிவுபடுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி அரசாங்க தலைமைச் செயலாளர் டான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தலைமையில் பொது பல்கலைக்கழகங்களில் இன்டர்நெட் சேவை பிரச்சினை தொடர்பில் பேச்சுகள் நடத்தப்பட்டிருப்பதாக ஒற்றுமை அரசாங்கத்தின் பேச்சாளருமான அவர் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.